ரீசெண்டாக ஐஐடிஸில் ஐஏஎஸ்சியில் ஸ்டூடெண்ட்ஸ் டிட் சூசைட்ஸ். ஸோ ரொம்ப ஹாரிபிளான நியூஸு, ரொம்ப மோசமான நியூஸ் தான். இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னா மென்டல் ஹெல்த் இஷ்யூ. மென்டல் ஹெல்த் இஷ்யூன்றதை தாண்டி நம்ம டயக்னோஸ் பண்ணாத மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம நடந்துக்கிற விதத்துக்கோ இல்லை நம்மளால் முடியாத விஷயங்களுக்கு நம்ம மட்டுமே காரணம் கிடையாது, நம்ம வளர்ந்து வந்த விதமும் கூட காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸை we have to learn how to handle those things. நாம் அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலான்னு கற்றுக்கணும். அதை ஷியர் ஃபோர்ஸ், அதாவது அதிகமாக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதால மட்டும் பண்ண முடியுமான்னா ஒரு சிலரால் முடியும். ஸோ தோஸ் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். ஒரு சிலரால் முடியாது. ஸோ we have to accept it. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமானா முடியாது. அவனால் பண்ண முடியுது, உன்னால் ஏன் முடியலன்ற கேள்வி தான் எல்லாருமே கொண்டு நிறுத்துறாங்க. எனக்குமே அப்படி தான் நிறுத்துறாங்க. ஏன்னா I too gone through some mental health issues. I'm still going through it. I'm learning how to survive with it. இதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்குமே அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் ஐ ரீச்ட் அவுட். என்னால் இது பண்ண முடியலன்னு தெரியுது, பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன். ஸோ கேன் யூ ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு ஐ டிட் ரீச் அவுட். ஸோ தென் ஐ லேர்ன் தட் என்னோட ஹேபிட்ஸை நான் ட்ராக் பண்ணும்போது இது ஒரு சர்டன் பேட்டர்னாக இருக்குது. இந்த பேட்டர்ன் எல்லாம் கட் பண்ணோம்னா யூ கேன் டூ பெட்டர்னு சொல்லலாம். பட் எனக்கு அந்த மாதிரி அந்த பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு அது எனக்கு இட் இஸ் ரியலி பெயின்ஃபுல்னு சொல்லிட்டு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா வென் ஐ சேஸ் ஐ கான் டூ எனி திங், எனக்கு இன்னுமே பண்ண முடியல, எனக்கு பிடிக்கவில்லை, எது பண்ணவும் பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறத பீப்புள் டேக் இட் அஸ் ஹி இஸ் ஜஸ்ட் லேசி. மேபி இட் இஸ் டஃப், அதனால் அவனால் பண்ண முடியாமல் இருக்கலாம்னு நினச்சிருக்காங்க. பட் இட் இஸ் ரியலி பெயின்ஃபுல் மேன். சம்டைம்ஸ் ஐ தாட், இப்போ இல்லை அப்போது என்ன நினச்சேன்னா, மேபி இஃப் ஐ டூ சம்திங் பேட் டு மை செல்ஃப் பீப்புள் வில் டூ சி மீ, அது அட்டென்ஷன் கிடைக்கும். அந்த அட்டென்ஷன் மூலிமா ஐ கேன் சே இட் இஸ் ஹவு பெயின்ஃபுல் அப்படின்லாம் தோணியிருக்கு. மேபி அந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் ஸ்டூடெண்ட்ஸ் டுக் தர் லைஃப் ஸோ தட் அதர்ஸ் வில் அட்லீஸ்ட் திங்க் தட் ஹீ இஸ் சஃபரிங். நான் சஃபர் ஆகிட்டு இருக்கேன்றதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொல்கிறத விட அது இஃப் ஐ டை யூ வில் கன்சிடர் தட் ஐ எம் சஃபரிங், ரைட்? ஸோ ஐ வில் டை அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஒரு பாயிண்டில். இட்ஸ் ரியலி சேட் தட் பீப்புள் ஆர் திங்கிங் கோயிங் த்ரூ மெனி திங்ஸ் வித்தவுட் சப்போர்ட் லைக் திஸ். பட் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் மேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். டூ டேக் கேர் ஆஃப் பீப்புள் ஹூ யூ லவ்.